வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாவக்காய் கூட்டு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமான கூட்டு. இதுக்கு முதல்ல பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ உங்களுடைய விருப்பம், அதை நல்லா சிறுசாக அரிஞ்சிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டலாம். இது கூட நம்ம மிளகாயும் வெட்டி போடலாம் உரப்புக்கு, இல்லைன்னா வத்தப்பொடியும் சேர்த்துக்கிடலாம், உங்களுடைய சாய்ஸ். நான் வத்தப்பொடி கலர்ஃபுல்லாக இருக்குமேங்கக்காண்டி நான் வத்தப்பொடியை யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல வெங்காயம் பொன்னிறமாக இதாகிடுச்சு, போதும் வெந்துட்டு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பாவக்காவை நல்ல ஸ்லைஸாக தகடாக வெட்டிக்கோங்க. பாவக்காவை அப்போ தான் கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறின பிறகு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும். அந்த தண்ணியில் அந்த எண்ணெயிலேயே கூட வேக வைக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி, அது எண்ணெய் எல்லாருக்கும் வயசானவங்களுக்கு ஒத்துக்கிடாது, அதனால தான் நான் இதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எண்ணெய் கம்மியாக ஊற்றி வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சு. இதான் வெந்ததுக்கான பக்குவம். இதில் நம்ம அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி வத்தப்பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா பாவக்காயோட கசப்பும் தெரியும், அதனால் உரப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லா தான் இருக்கும். மஞ்சப்பொடி கலரிங் இன்க்ரீடியன்ட்ஸ், அதனால் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கலரிங் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இல்லை, மஞ்சப்பொடி ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய், துருவி வச்ச தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த துவர்ப்பை ஃபுல்லும் சாப்பிட்ருவீங்கன்னா தேங்காய் கூட போடாமல் கூட இருக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டால் அந்த கொஞ்சம் சுவையை கொடுக்கும், அதனால் கொஞ்சம் தேங்காவை, துருவி வச்ச தேங்காவும் அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஆரோக்கியமான பாவக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் குறைகள் இருந்தாலும், உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களை உடனே வந்தடையும்னா அருகில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.